சில மோசடி கேஸுகளை பார்க்குறப்போ ரூம் போட்டு யோசிப்பாங்களோன்னு கேட்க தோணும். அந்த அளவுக்கு அந்த மோசடிகள் விசித்திரமா இருக்கும். சேலம் மாவட்டம் ஓமலூர் இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் பேரு திருச்சியை சேர்ந்த டேனியல் மரியராஜ். இவர் வரும்போதே 2 புல்லட் வண்டிகளோட வந்தாரு. இந்த 2 புல்லட்டுகளும் எனக்கு சொந்தமானது, இதை மீட்டு கொடுங்கன்னு கேட்டாரு. போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல. டீட்டெயிலா சொல்லி கேட்டாங்க. டேனியல் மரியராஜ் திருச்சியில் புல்லட் வண்டிகளை வாடகைக்கு விட்டுட்டு வர்றாரு. இவரோட ஷாப்புக்கு சேலம் ஜாகீர் ரெட்டிப்பட்டியை சேர்ந்த உதயகுமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு கம்பெனியோட திறப்பு விழாவுக்கான விளம்பரத்துக்காக புல்லட் வண்டி வேணும்னு கேட்டிருக்காரு. சேலத்தில் பழைய புல்லட்டு தான் கிடைக்குது, புது புல்லட்டு வேணுங்கிறதால இங்கே வந்ததா சொல்லியிருக்காரு. உதயகுமாரோட ஆதார், பேன் கார்டுகளை வாங்கிக்கிட்ட மரியராஜ் புது புல்லட்டை வாடகைக்கு கொடுத்துருக்காரு. 2 நாளைக்கு அப்புறம் பூவரசன் ஒருத்தரை அனுப்பி இன்னொரு புல்லட்டை வாங்கியிருக்காரு. இப்படி வாடகைக்கு விடுற வண்டிகளுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டிருக்கிறது வழக்கம். வாகனங்களோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. அந்த வகையில் சேலத்துக்கு வாடகைக்கு கொடுத்து அனுப்பின புல்லட்டுகளோட லொகேஷனை பார்த்துருக்காரு மரியராஜ். 2 புல்லட்டுகளும் ரொம்ப நாளா சேலம் மோகன் நகர்லேயே இருந்ததால சந்தேகம் வந்திருக்கு. உடனடியா அந்த லொகேஷனுக்கு போன அவரு 2 புல்லட்டுகளையும் மீட்டு ஓமலூர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. தன்னோட புல்லட்டை வாடகைக்கு வாங்கிட்டு வந்தவர் சம்பந்தமே இல்லாத இடத்துல விட்டுட்டு போனது ஏன்னு விசாரிச்சு என்கிட்ட ஒப்படைக்கணும்னு கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு மரியராஜ். வித்தியாசமான இந்த கேஸை விசாரிச்சாங்க போலீஸ். திருச்சி போய் புல்லட்டுகளை வாடகைக்கு வாங்கிட்டு வந்த உதயகுமார் 2 வண்டிகளையும் தலா 50,000 ரூபா வீதம் ஒருத்தர்கிட்ட அடமானம் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கள்ளச்சாவி மூலமா அவர்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு வந்திருக்காரு. அதை இரும்பாலை மோகன் நகர்ல கார்த்திக்னு ஒருத்தர்கிட்ட தலா 1 லட்ச ரூபா வீதம் அடமானம் வச்சிருக்காரு. இந்த கேஸை பத்தி 2 நாளா விசாரணை நடத்தின போலீஸ் 2 புல்லட்டுகளையும் மரியராஜ் தரப்பு கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. மோசடி செஞ்ச உதயகுமாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு உடந்தையாயிருந்த பூவரசனுக்கும் வலைய வீசியிருக்காங்க. மாத்தி யோசிச்சு சம்பாதிக்கிறதா நினைச்சு வாடகை வாகனங்களை அடமானம் வைக்கிற இந்த மோசடி போலீஸுக்கே புதுசுதான்.